Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த bell பட்டனை press பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம பச்சை கொல்லுல எப்படி நல்ல ஹெல்தியான ரசம் வைக்கலாம்னு பார்க்கலாம். இது ஒரு ஹெல்தி சூப்னு கூட சொல்லலாம். சளிக்கு ரொம்ப நல்ல மருந்து ப்ளஸ் வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்தியான சூப் இது. சாதத்து கூட வச்சு சாப்பிடலாம். அதை எப்படி பண்ணலாம்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். கொள்ளு நான் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். கொள்ளு நம்ம எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு ரசத்தோட திக்னஸ் கொடுக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கொள்ளு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொள்ளு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து காஞ்ச மிளகாய், சீரகம், மிளகு. நீங்கள் வெறும் மிளகு ரசம் மாதிரி மிளகாய் போடாமல் மிளகு மட்டுமே போட்டுக்கிறீங்க அப்படின்னாலும் ரொம்ப நல்லது. மிளகாய் அவாய்ட் பண்ணிவிட்டு மிளகு மட்டுமே போட்டுக்கலாம். அடுத்து பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு, கருவேப்பிலை, அடுத்து சின்ன வெங்காயத்தை உரித்து சுத்தம் பண்ணிவிட்டு அதை தட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் போடணும், பெரிய வெங்காயம் இதுக்கு நல்லா இருக்காது. சின்ன வெங்காயம் ரொம்ப வதக்க வேணாம், ஓரளவுக்கு வதக்கிட்டு தேவையான அளவு பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். நான் எப்படி இந்த வீடியோவில் அரைச்சிருக்கணும் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரையான ஐட்டம்ஸ் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பூண்டு போடுங்க. அப்போ தான் அந்த கொள்ளு அரைப்படும். இல்லைனா அது நம்ம ரசத்தில் டிஸ்டர்ப் பண்ணும் கொஞ்சம், அந்த தூளெல்லாம் பெருசாக இருந்துச்சுன்னா. அடுத்து நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எப்போவும் ரசத்துக்கு நம்ம எவ்வளோ புளி நம்ம சேர்த்துக்குவோம், தண்ணி எவ்வளோ விடுவோமோ அந்தளவுக்கு இப்போ விட்டுக்கலாம், புளிப்புக்கு ஏற்ற மாதிரி. தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி விட்டுட்டு அது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. அது நுர கட்டி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளோட சுவையான பச்சை கொள்ளு ரசம் ரெடி. சாதத்தில் சூடான சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இல்லை அப்படியே சூப்பாகவும் நம்ம குடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.